ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னோடய கார்டன் ஒர்க்கை பற்றியும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போல வாங்க. என்னென்னு சொன்னிங்கன்னா, மார்னிங்கே வந்து பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு வந்து அந்த அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து என்னோடய லெக்கு கார்டனுக்கு தாங்க போகும். ஸோ என்ன ஒர்க்கு வீட்டில் இருந்தாலும் அதை விட்டுட்டு அப்படியே கார்டன் தான் போவேன். ஸோ மார்னிங் வந்து கடன்னு ஒர்க்கை முடித்தா தான் கார்டனில் எனக்கு வந்து மனசு திருப்தியாகும். ஸோ கொஞ்சம் மட்டு செம்மண் கிடந்துச்சு. நேற்றுக்கு ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து ஒரு பக்கெட் கொடுத்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அங்கே பக்கத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு மேஸ்திரி, இந்தாம்மா பக்கெட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அதில் கொஞ்சம் மண் ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து கொத்தவரங்காய் சீடு போட்டுட்டு, நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சீடெலாம் போட்டிருப்போம் இல்லையா, அவன் எவனாவது வந்திருக்கானா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு, இந்த பேபி பிளான்ட்ஸ்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இல்லைன்னா அதை விட்டோம்னா அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வந்துட்டுருப்பான். நம்ம போய் பார்த்துட்டே இருந்தோம்னா வரமாட்டான். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து வேஸ்டேஜ்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து என்னோடய மாயக்குழி அதில் வந்து கொட்டணும். கொட்டிட்டோன்னா அதில் கொஞ்சம் மட்டு போட்டு வச்சிட்டேன்னா சீக்கிரமாகவே அவன் வந்து டீகம்போஸ் ஆகிடுவான். ஸோ அப்போ வந்து அவனை வந்து கொஞ்சம் அந்த குழியிலேருந்து எடுத்து மற்ற செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உரமாக போட்டுக்கிறேன். இது வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனில் இருக்கும். எப்போல்லாம் வந்து வேஸ்டேஜ் வருதோ அப்போல்லாம் வந்து அந்த குழியில் போட்டு வச்சுருவேன். இன்னொன்று ட்ரம்மில் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ வந்து அவனையும் யூஸ் பண்ணிப்பேன், இவனையும் யூஸ் பண்ணிப்பேன். இப்படி தான் வந்து என்னோடய உரங்களுக்கு என்னோடய செடிகளுக்கு வந்து நான் வந்து ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து நம்ம வந்து என்னென்னா, எப்போவுமே வந்து நம்ம கார்டன் வந்து வச்சுட்டோம் அது வளர்ந்துரும் அப்படியே விட்டுலாம் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவன் வந்து நம்ம குழந்த மாதிரி. அந்த குழந்தைய வந்து நம்ம எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுவோமோ அப்படி பண்ணுனா அது வந்து திரும்ப நம்மளுக்கு பவுன்ஸ் பேக்காக வந்து ஒரு பெரிய கிஃப்டே தருவோம். அவ்வளோ காய் தருவோம். ஸோ அவனை வந்து அப்பப்போ வந்து அவனை பார்த்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்தோன்னா அதுக்கேற்ற வந்து பலனை வந்து கன்ஃபார்மாக கொடுப்பான். ஸோ என்னோடய கார்டனுக்கெலாம் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அப்படி இப்படின்னு தான் இருப்பான். பார்க்குறதுக்கு வந்து என்னடா கார்டன் அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கும். பட் ஆனால் எனக்கு என்னோடய கார்டன் பெஸ்ட்டு. ஏன் கேட்குறேன்னா, எனக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு எனக்கு காய் தர்றான். ஸோ இல்லைன்னா நான் இந்த கார்டனை வச்சுருக்கவே மாட்டேன். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் காயும் இருக்கிறான், அவனையும் வந்து கட் பண்ணிட்டு போயிடலாம் ஒரே இதாக. அப்புறம் திரும்ப வந்து வர முடியாது. ஏன்னா என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா, திரும்ப வந்தானா அவளை பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்கும். அதனால வந்து இப்போவே காய் இன்னொருத்தவங்க வந்து டிவி பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களையெல்லாம் உள்ளே விட்டோம்னா கன்ஃபார்மாக வந்து இது பண்ண முடியாது. என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ஸோ அந்த மிடில் ஆஃப் த ஏஜில் இருக்கிறவங்க வந்து ரொம்பவே கஷ்டம். அவங்கள வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதனால் அவங்கள விட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. அது வந்து செர்ரி டொமேட்டோஸ். இந்த டொமேட்டோ வந்து எப்போ ஏறுவான் எப்போ இறங்குவான் அப்படின்றது தெரியல. இப்போ ஏதோ கொஞ்சம் ரேட் ஏறி இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வெஜிடபிள்ஸோட ரேட்டில் அவ்வளோவா தெரியாதுங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட் பக்கம் வந்து கார்டன் இருக்கிறதுனால இல்லை, ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதனால் அது ரேட் தெரியல. பட் ஆனால் டொமேட்டோ ரேட்டு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பனி மிஸ்ட்டுலாம் விழுகுது இல்லையா, அதுக்காக. நம்மளுக்கு ஒரே ஒரு குண்டு டொமேட்டோ கிடச்சா கூட வந்து ஒரு ஹாப்பி தான். செர்ரி டொமேட்டோவும் கொஞ்சம் அந்த பெங்களூர் தக்காளி அவனை வாங்கி, பட் ஆனால் அவனை தூக்கி எறியலான்னு நினச்சிருந்தேன். அப்படி இருந்து வந்துட்டான். அது கொஞ்சம் டொமேட்டோ கிடச்சான். குடுகுடுன்னு ஓடி போய் டெரஸில் வந்து ஒரு 2-3 செர்ரி டொமேட்டோ பழுத்துட்டு இருந்தான். அவனையும் வந்து பிடுங்கிட்டு, இல்லைன்னா என் பின்னாடியே ஒரு ஆள் வந்துடுவாங்க. அவனை வந்து திரும்ப கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் ஆகிடும். இவ்வளோ செர்ரி டொமேட்டோஸ் கிடத்தாங்க. அதையும் போயிட்டு பறிச்சுட்டு அந்த பக்கம் இது சைடில் பார்த்தா கொஞ்சம் லாங் பீன்ஸ். அவன் என்னென்னா அந்த லீஃப்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கருகிட்டானுங்க. பட் ஆனால் இந்த பனியில் வந்து அவ்வளோவா காய் வரமாட்டான். ஏன்னா இலைகள் எல்லாம் வந்து கருகி தான் போவானுங்க. இப்போதைக்கு ஏதாவது ரோஸ் செடி அந்த மாதிரி செடிங்க, பூ பூக்கிற செடிங்க தான் வந்து நல்லா பூ பூப்பாகணுங்க. காய் அந்தளவுக்கு வரமாட்டானுங்க. இந்த செடியெலாம் பாருங்கள், அவ்வளோவா லீஃப் எல்லாம் பயங்கரமாக கருகிட்டாங்க. பட் ஆனால் நியூ லீஃப் வந்துட்டுருக்குறாங்க. பூவெல்லாம் அவ்வளோவா இல்லை, காய் எவ்வளோ கம்மியாயிடுச்சு. ஒரு வேளை சம்மர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது வருவானுங்களா என்னன்னு தெரியல. எங்கள் ஊர்லலாம் பனி பயங்கரங்க. செம்ம பனியாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படின்னு சொல்லுங்கள். மார்னிங் எழுந்திரிக்கிறது கூட கஷ்டமாக தெரியல. இந்த ஒரு 7 to 8 வந்து வெளியில் தலையே காட்ட முடியல. அந்த அளவுக்கு குளிர் பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்துட்டு ஒரு லாங் பீன்ஸ் வந்து கொஞ்சம் வந்துச்சு. அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய இதுவாக இருந்துச்சு. அந்த இடத்துல செர்ரி டொமேட்டோஸ் நிறையா வந்துருச்சு.
இவங்களே எப்போ காய் தருவாங்கன்னே தெரில. ஆனால் பெருசு பெருசாக வளர்ந்து போய் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சிறகவரை. ஐயோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போவுமே நான் இதை வந்து சிறகவரைன்னு தாங்க சொல்கிறேன். கோழி அவரை இவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிப்பான், அவ்வளோ பிடிப்பான். அவனோட கலர் பாருங்கள், பூவோட கலரு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒரு பக்கெட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்தான் செடி. பட் ஆனால் இப்போ வேர் பிடிச்சி அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்கும் அந்த பக்கெட்டு. பட் ஆனால் அந்த பக்கெட் எப்போ போவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வெயில் மழைன்னு அப்படி வந்துட்டுருக்குது. ஸோ பாதி ப்ரோக் ஆகிட்டான். அதிலே வந்து ஆனியன் தாள், பக்கத்தில் மணத்தக்காளி, இன்னொரு டொமேட்டோ செடி, இவை எல்லாமே சுற்றி முற்றி வந்துட்டுருக்குறானுங்க. நான் எவனையுமே பிடுங்கி போடல. எவன் வந்தால் வா, எவனுக்கு வந்து இது இருக்கோ அவன் முந்திக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கோழி அவரை வந்து ஒரு கைப்பிடி அளவு இருந்துச்சு. மற்ற அவரையெல்லாம் இப்போ வந்து கம்மியாயிட்டானுங்க. கம்மியாகி அவன் டயர்டே ஆகிட்டானுங்க. ஆனால் இந்த கோழி அவரை மட்டும் இப்போ தான் பூ பூத்து எனக்கு காய் தந்துட்டுருக்கான். எவ்வளோ நீளமாக இருக்கிறான் பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான். சரி, உள்ளே ஏதாவது காய் இருக்குதாம்மான்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஒரே ஒரு வெண்டைக்காயும் கொஞ்சம் அவரைக்காயும் அங்கங்கே ஒன்று ஒன்று தொங்கிட்டு இருந்தாங்க. லாங் பீன்ஸும் ஒன்று ஒன்று இருந்தாங்க. வெளியில் உள்ள லாங் பீன்ஸை விட இவங்கிட்ட பாருங்கள் எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள், பயங்கர லாங்காக இருக்குது. பட் ஆனால் இவனோட அவன் வெளியில் இருக்கிறவன் ரொம்ப ஹைட்டு கம்மியாக தான் இருக்கா. பட் ஆனால் இவன் பாருங்கள் எவ்வளோ லாங்காக இருக்கிறான்னு சொல்லிட்டு இவன் ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருந்தான். ஸோ இவங்கிட்ட இருந்து ஒரு 2-3 காய் லாங் பீன்ஸ் இருந்துச்சு, அவனையும் பிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம்லாம் பாருங்கள் வேணும் வெண்டைக்காய் இருந்தான், ஒரு வெண்டைக்காய் அவனையும் பிடுங்கிக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொல்லப்புற வாசல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இதில் வந்து சின்னியும் எவ்வளோ இது பாருங்கள், ஒரு வெண்டைக்காயும் அவரைக்காயும் இருந்துச்சு. ஸோ அந்த இது வந்து என்னென்னா, ஒரு சில அவரைக்காய் வந்து இந்த பனிக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடுதுங்க, ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிடுது காய்ங்க. ஸோ 2-3 காய் அப்படி தான் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னு தெரில, ஒரு வேளை அதிகமாக வந்து வாட்ரு அதிகமாகிடுச்சா என்னன்னு தெரியல. ஒரு 2-3 அவரைக்காய் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி, அப்புறம் இருந்த அவரையை பிடுங்கிட்டு பீன்ஸ் பிடுங்கிட்டு வெண்டைக்காய் பிடுங்கிக்கிட்டு வந்தாச்சு. ஸோ ரொம்பலாம் வந்து காய் இன்றைக்கி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தன் மட்டும் இன்றைக்கி நல்லா பிக்காக இருந்தான். அவனை தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இனிமேல் தான் சம்பவம். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பம்ப்கின். சோலி முடிஞ்சது சொல்லுவாங்க இல்லையா, சோலி முடிஞ்சது அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இவனோட காயும் இனிமேல் வந்து முடிஞ்சது. இன்னும் பூவே எவனுமே பூக்கலை, ஏன்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் மார்கழி மந்த்தில் தான் வந்து இவன் வந்து தை வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதான் லாஸ்ட்டு. இவன் வந்து என்னென்னா என்னோடய கார்டனில் 5th காய் அண்டு ஃபைனல் காயும் கூட. ஏன்னா மற்ற எந்த ஒரு பிஞ்சு காய் எதுவுமே வரல. இனிமேல் வந்தால் அது அதிர்ஷ்டந்தான். ஸோ வந்து இவனை அப்படியே உடச்சிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு போயாச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லோ பம்ப்கின் வந்து பயங்கர வந்து இதாக இருக்கிறேன், பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா மற்ற காய் எல்லாத்தையுமே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான் கொடுத்தேன், பாதி பாதி கொடுத்துட்டேன். ஸோ இவனை வந்து நான் தான் வந்து ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். என்னோடய பசங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிச்சி போயிடுச்சு. ஸோ பின்னாடி வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆகிட்டான்ல, ஸோ அப்போன்னா அவன் பழுத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இன்செக்ட்ஸ்லாம் வந்து ஹோல்ஸ் போட்டு அந்த பம்ப்கினே இல்லாத மாதிரி பண்ணியிருப்பான். ஸோ வந்து அதனால தான் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. கட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அந்த பிளேட்டில் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.